Welcome back to my channel. This is Math Ideathon with me Vasugi. Now we are moving to 6th question in Test Yourself chapter 1. So next question என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஹித் purchased an article and paid the GST off. ஸோ ஜிஎஸ்டி மட்டுமே கொடுத்துருக்காங்க, இதில் வேறு எந்த சம்மும் இல்லை. ஜிஎஸ்டி மட்டுமே கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி பேயபிள் அட் ஈச் ஸ்டேஜ் அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ கொஷனை ஃபுல்லாக படிச்சுக்கலாம். The Rohit purchased an article and paid the GST of ஜிஎஸ்டியே வந்து 10,400 பே பண்ணுறாங்க. He sold an article to Manish. ஸோ ரோஹித் வந்து மனிஷ்க்கு பே பண்ணிவிட்டு செல் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்கன்னா மனிஷ்ன்றவங்க 11,000 rupeesக்கு பே பண்ணுறாங்க. கீதா பர்ச்சேஸ் த சேம் ஆர்டிக்கல் ஃப்ரம் மனிஷ். மனிஷ் வந்து இன்னொரு பர்சனுக்கு, அதாவது கீதான்ற ஒரு பர்சனுக்கு செல் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற ஜிஎஸ்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா 11,800. So amount of GST and CGST and SGST payable at each stage if the transaction is intrastate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸி தான் கொஷின், ரொம்பவே ஈஸி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரோஹித் வந்து மனுஷ்க்கு மனுஷ் வந்து கீதாவுக்கு செல் பண்ணுறாங்க ஆர்டிகல்ஸு. ஸோ வந்து இப்போ எக்ஸ்பர்சன் கிட்ட இருந்து தான் வந்து ரோஹித் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பான். ஸோ அவன் வந்து எக்ஸ்னே வச்சுக்கலாம், பிகாஸ் அவங்களோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஹித் வந்து எவ்வளோ பே பண்ணி வாங்கினான் கூட்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கான்னா 10,400. நெக்ஸ்ட் வந்து மனுஷ்கிட்ட அந்த ஆர்டிக்கல் விற்றுட்டு இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்க ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 11,000 அண்ட் கீதா கிட்டேருந்து வாங்கியிருக்க ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து 11,800. ஸோ இவ்வளோ தான் அந்த இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸி தான், நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டு ஃபைண்ட் எழுதிக்கலாம். த அமௌண்ட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டி அண்ட் சிஜிஎஸ்டி பேயபிள். ஜிஎஸ்டி பேயபிள்னாவே நெட் ஜிஎஸ்டி தான் கேட்குறாங்க. நெட் ஜிஎஸ்டி அட் ஈச் ஸ்டேஜ்னு கேட்குறாங்க. ஈச் ஸ்டேஜ் அண்ட் இது வந்து இன்ட்ரா ஸ்டேட்னு கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. இன்ட்ரா ஸ்டேட்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க கொஷின். சொல்யூஷன் வந்து ஈஸி தான். ஸோ நம்ம யார்கிட்ட இப்போ எக்ஸ்பர்சன்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்பர்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸு, ரோஹித், மனுஷ், கீதா. ஸோ இவங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட்டை வந்து கிளியராக எழுதிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பர்சனோட இன்புட் எவ்வளோவா இருக்கும்? ஸோ ஸ்டார்டிங்கும் 0வாக இருக்கும். கீதாவோட லாஸ்ட் அவுட்புட்டும் 0வாக தான் இருக்கும். இதை நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இவங்களோட அவுட்புட் வந்து 10,400. ரோஹித்தோட இன்புட் வந்து 10,400, அவுட்புட் வந்து 11,000. ஸோ இவங்களோட மனுஷோட இன்புட் வந்து 11,000, அவுட்புட் வந்து 11,800. கீதாவோட இன்புட் வந்து 11,800, அவுட்புட் வந்து 0. ஸோ இவ்வளோ ஈஸியாக கிளியராக பண்ணிக்கலாம். அவங்க நெட் ஜிஎஸ்டி மட்டும்தான் கேட்டிருக்கிறதுனால யாரால் நெட் ஜிஎஸ்டி பே பண்ண முடியும்னா சென்ட்ரல் பர்சன்ஸால் மட்டும்தான் வந்து நெட் ஜிஎஸ்டி பே பண்ண முடியும். ஸோ ரோஹித்க்கும் மனிஷ்க்கும் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ரோஹித் வந்து த நெட் ஜிஎஸ்டி பெய்ட் பை ரோஹித். இது வந்து ஜஸ்ட் ரோஹித் மட்டும் எவ்வளோ பே பண்ணியிருக்கான்றது தான் ஃபஸ்ட்டு நெட் ஜிஎஸ்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ். ஸோ அவுட்புட் டேக்ஸ் ரோஹித்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ரோஹித்துக்கு வந்து 11,000 மைனஸ் 10,400, அதாவது 600 rupees தான் வந்து நெட் ஜிஎஸ்டியாக வருது. ஸோ நெட் ஜிஎஸ்டி பேயபிளாக வந்து 600, டோட்டலாக 600 பே பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு சென்ட்ரலும் இருக்குது, ஸ்டேட்டும் இருக்குது. ஸோ சிஜிஎஸ்டி எவ்வளோவா இருக்கும்? அதோட ஹாஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ 600/2, அதாவது 300 rupees சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ போகும்னா 300 rupees.
இவ்வளோ தான் சம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நெட் ஜிஎஸ்டி யார் பே பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மனுஷ். பிகாஸ் அவனுக்கு இன்புட்டும் இருக்குது அவுட்புட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு யார் பே பண்ணுறதுனா நெட் ஜிஎஸ்டி பெய்டு பை மனுஷ். ஸோ மனுஷாலையும் இன்புட் அண்ட் அவுட்புட் டேக்ஸ் அண்ட் இன்புட் டேக்ஸ் அவனுக்கு இருக்குன்றதுனால பே பண்ண முடியும் நெட் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ பாருங்கள் 11,800 மைனஸ் 11,000. ஸோ இவன் வந்து 800 ருபீஸ் வந்து மனுஷால் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியும். அதாவது இதுலேயும் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. நெட் ஜிஎஸ்டி வந்து 800 கொடுப்பான். ஸோ சிஜிஎஸ்டி வந்து இதோட ஹாஃப் 800ல் ஹாஃப் வந்து 400. ஸோ 400 ருபீஸ் வந்து சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கு வந்து 400 ருபீஸும் வந்து கொடுப்பாங்க. அவ்வளோதான் சம். தட்ஸ் இட். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் யூ. பை பை.